வெல்கம் டு MTG ஸ்டோரிஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜமா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. பாரி இளவழகன் அவரே தான் டைரக்ட் பண்ணி ஹீரோவாக நடிச்சிருப்பாப்புல. ஒரு ஃபெமினின் கலந்த ஒரு ஹீரோ கதாபாத்திரம். லைக் என்னென்னா அந்த பொம்பளை வேஷம் போட்டு திரௌபதி வேஷமும் குந்தி வேஷமும் போட்டு பொண்ணு மாதிரியே பிஹேவ் பண்ணிட்டு இருப்பாப்புல. யார்கிட்டையும் இந்த மாதிரி சேலை கட்டுறது, சமையல் பண்ணுறது, பொண்ணுங்கிட்டே பேசிட்டு லேடிஸ் மாதிரியே பிஹேவ் பண்ணுற மாதிரி அந்த கேரக்டர் நல்லாவே உணர்ந்து பண்ணியிருந்தார் அந்த பாரியில் இருக்கணும். ஏன்னா இந்த கேரக்டர் வந்து மிச்ச கேரக்டருக்கு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணதை விட நம்மளே பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த பர்ஃபார்மன்ஸில் எந்த குறையும் இல்லாத அளவுக்கு அந்த பாரியில் இருக்கணும் கேரக்டர் வந்து நல்லா பண்ணியிருந்தார். அந்த கல்யாணன்ற கேரக்டர் வந்து நல்லா நடித்து கொடுத்துருந்தாரு. வில்லனா யாருன்னா சேத்தன் நடிச்சிருப்பார். விடுதலையில் கூட வந்திருப்பார்ல, போலீஸ் ஆஃபீஸராக இருந்தால் ஓசிஐயா, அவர் தான் இந்த படத்துலையும் வில்ல. அவரும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு எப்படி பண்ணுவார்னு சொல்லிட்டு தெரியும். அவரோட பர்ஃபார்மன்ஸ்லையும் குறை இல்லாமல் நல்லா நடிச்சு கொடுத்தாரு. அம்மும் பிராமி இருப்பாங்க படத்தில் ஹீரோயினா. ஒரு டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த படம் என்னென்னா அவங்க அப்பாவோட ஜமாவை மீட்கிறது தான் கதை. ஹீரோட அப்பா வந்து கூத்து பற்றை வச்சு நடத்திட்டு இருப்பார், ஓகேங்களா. அந்த கூத்து பற்றையை வந்து எப்படி மீட்கிறாங்க அப்படின்றதான் ஒரு இது. அதுக்கு வந்து இவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு, எவ்வளோ பயந்தாங்குழியாக இருக்கார், இவர் எப்படிலாம் ஏமாத்துறாங்க, நம்ம எப்படிலாம் ஏமாறாமல் இருக்கணும் மற்றவங்கிட்ட அப்படின்றதெல்லாம் காமிச்சிருந்தாங்க. ஒரு அப்பாவியாக இருக்க என்ன வேணாலும் ஏமாற்றுவாங்கன்றத சூப்பராக காமிச்சிருந்தாங்க. அந்த இவர் சேத்தன் வந்து பயங்கரமாக ஏமாற்றுவார் ஹீரோவை போட்டு. ஏமாற்றும் போது இவரும் ஐயா சரிங்கன்னு சொல்லிட்டு இவர் ஏமாற்றிருப்பார். ரொம்பவே பவ்யமாக, ரொம்பவே அமைதியாக, எல்லாத்தையும் தாங்கிட்டு அமைதியாக இருப்பார். அவருக்கும் ஒரு சமயத்தில் கோவம் வந்து எனக்கு இதான் போடுவேன்னு சொல்லிட்டு கடைசியில் இந்த இவர் வேஷம் போட்டு ஆடுவார், அர்ஜுனன் வேஷம் போட்டு ஆடுவார் பாருங்கள் கிளைமேக்ஸில். அதை பார்க்கும்போது நம்மளே ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுக்கேற்ற இளையராஜாவோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லா போட்டு கொடுத்தாரு இளையராஜா. நல்லா இருந்துச்சு. இந்த படம் நீங்கள் பார்க்குறதுனா பாருங்கள், அமேசான் ப்ரைமில் இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டம் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன படம் தான். நம்ம சின்ன படத்தை எந்த அளவுக்கு ஆதரிக்கிறோமோ அப்போ தான் தமிழ் சினிமா வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் கமர்ஷியல் படம் முன்னாடி ஓடிட்டு இருந்தீங்கன்னா நல்ல படம்ன்ற பேச்சுக்கே இடம் இல்லாமல் போயிடும். அதான் நான் சொல்ல வருவேன். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி நல்ல படத்தெல்லாம் பார்த்து ஆதரிங்கன்றதை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. லைக் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும், நல்ல ஒரு படம் பார்த்த ஃபீல் கிடைக்கும். ஸோ அதனால் சொன்னேன். ஸோ பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட இதை சொல்லுங்கள். ஓகே, இந்த படத்தில் சொல்கிறதுக்கு வேறு என்ன குறை வந்து பார்த்தீங்கன்னா லேக் வந்து இந்த ஃப்ளாஷ்பேக் சீன்ஸில் மட்டும் கொஞ்சம் லேக் இருக்கும். மிச்சபடி எந்த குறையும் இல்லை. நீங்கள் தாராளமாக அதை ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.